அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மட்டுமே ஒரு 3 நல்ல செய்திகள்ங்க. எதை முதல்ல சொல்கிறதுனே தெரியல. அதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஐயோ விழுந்து விழுந்து சிரித்து சிரித்து வயிறெல்லாம் வலிக்குதுங்க. அந்த அளவுக்கான ஒரு சம்பவம். அதில் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பயங்கரமான ஃபன்னியான சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற அமர்வுக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குங்க. என்ன தீர்ப்பு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி முதலமைச்சருடைய பெயரை யூஸ் பண்ணுறதுனால ஒரு குற்றமும் இல்லை, அது ஒரு குறையும் இல்லை, அவருடைய பெயரை திட்டங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டான விஷயமே இதுதான். சிவி சண்முகம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய நேரத்தை வேஸ்ட் ஆகியிருக்காப்புல அப்படின்றதுக்காக. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள தமிழ்நாடு அரசுக்கிட்ட அவர் அந்த தொகையை கொடுக்கணும். அந்த அபராத தொகையான 10 லட்சம் ரூபாயை நம்ம தமிழ்நாடு அரசு அவங்க என்ன திட்டம் வகுத்தாலும் அந்த திட்டங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு மண்டைக்குள்ளே பல மீம்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குங்க கண்ணா பின்னான்னு. நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்கிற அந்த மீம் வருது. அப்புறம் இந்த சிறுத்தை படத்துலையா அந்த சந்தானம் சொல்லுவார் இல்லையா, வச்சா என் பக்கத்தில் ஒருத்தர் தீஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு வரான்டா, அது தோணுது. இது அடிமைகளுக்கு கிடைச்ச செருப்படியா இல்லை சாணி அடியான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறப்போ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, செருப்பை சாணியில் முக்கி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படிங்க திமுக கிட்ட செருப்படி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச நபர்களாட்டம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட அவமானம் தெரியுமா? அதுலேயும் இன்பதுரை அப்படின்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா, அதிமுகக்காரரு. அவரு தான் அதிமுகவுடைய அட்வொகேட்ஸ் விங்கோடைய செக்ரட்டரி. அவரு தான் இந்த கேஸ்ல வாதாடி இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. அவர் எப்படி வாதாடி இருப்பாருன்னு எனக்கு தோணுதுன்னா, கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு. கோர்ட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் வாதாடி இருக்காங்க. கோர்ட்டை விட்டு வெளியே வரப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்றத பார்ப்போமா? வணக்கம் வணக்கம் வக்கீல் சார். வக்கீல் சார் வணக்கம் சார். இந்த 10ன்ற நம்பர்ல இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க. நம்ம எடப்பாடியார் 10 தோல்வி பழனிசாமின்ற பேரை வாங்கினாப்ல. இப்போ 10 லட்சத்துக்கு சிவி சண்முகம் பேர் வாங்கியிருக்காப்ல. அதுவும் நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஜட்ஜ் இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் அபராதம்னு சொன்னதுக்கு இவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, ஐயா 10 லட்சம்லாம் ரொம்ப ஓவர் ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு நீதிபதி உடனே கேட்டிருக்காரு, அப்போ நான் 20 லட்சம் போடட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா போதையா 10 லட்சமே போதையான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு வந்திருக்காங்க. வாண்டடாக போய் ஒரு வழக்கை தொடர்ந்து போய் 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த திட்டத்தை ப்ரொமோட் வேற பண்ணிட்டு வந்திருக்காங்க அடிமைகள். தேவையா இதெல்லாம்? சும்மா இருந்திருக்க வேண்டியதானே. நம்ம முதலமைச்சர் அவர்களும் பாருங்க, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா தண்ணீர், அது இதுன்றலாம் இருக்கு இல்லையா, அது எதையுமே ஒன்றுமே பண்ணலை. அதெல்லாம் ஜெயலலிதா அவர்களை மீன் பண்ணி தானே இருக்குது. அது ஒன்றுமே பண்ணல. அதுதான் நாகரிகமான அரசியல். ஆனால் இவங்களுக்கு பாருங்க, அவர் நம்ம முதலமைச்சருடைய பேரை அவர் திட்டத்தில் போட்டுட்டாருன்ன உடனே அப்படியே அவங்களுக்குலாம் பொறுக்க முடியல. இதை எப்படியாவது தகர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கடைசியில் அவங்களே நமக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதில் வேற தாவேக்கா காரணங்களுக்கு இது ரொம்ப வலிக்குதுங்க. ஐயோ என்ன இது 10 லட்சம் ரூபா சிவி சண்முகம் அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்? அவர் நல்லது தானே பண்ணியிருக்கார். அது எப்படி பேர் வைக்கலாம்? உங்களுடன் ஸ்டாலின் எப்படி பேர் வைக்கலாம்? இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கருத்து சொல்கிறானுங்க நீதிமன்றத்துக்கு. பார்த்துக்கோங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களை வீழ்த்துங்க. அரசியலில் போய் இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஓட்டு வாங்குங்க. நீங்கள் எதுக்குங்க இதை கோர்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு கோர்ட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சராமரியாக கேள்வி அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. 10 லட்ச ரூபா அபராதம் போட்டு. அரசியலில் பழந்துன்னு கொட்டையை தூக்கி போட்ட அதிமுகவுக்கு எந்த நிலமை? தாவேக்காரங்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க, இதை விட்டக்கூடாது, நம்ம இதுக்கு வழக்கு தொடரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய லீகல் விங் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது தெரியுமா? அதிமுக லீகல் விங்லாம் அவங்களாம் ஒன்றுமே இல்லை, நம்ம லீகல் விங்கு பண்ணு பாருங்க, வழக்கு தொடருவோம் பாருங்க தாவேக்காரருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய நிலைமையே இந்த நிலைமையா இருக்கு. சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவனுங்க உள்ள புகுந்து அதிமுகவுக்கு முட்டு கொடுக்க பார்க்குறானுங்க. பேசாமல் தாவேக்கான்ற கட்சியே இல்லாமல் எல்லாரும் அதிமுகலே போய் சேர்ந்துடலாங்க. ஏன்னா எவனை பார்த்தாலும் அதிமுக அந்த முட்டு கொடுக்குறானுங்க தாவேக்கால. இந்த ஒரு வாரத்தில் சிவி சண்முகம் அவர்கள் 10 லட்சம் ரூபாயை கொடுக்கணும். அது கொடுக்குற விஷயத்துலேயும் ஏதாவது குழப்படி பிரச்சனைகள் நடக்கும் பாருங்க.
அதுவும் நல்ல ஃபன்னியான கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பாருங்க. அவர் அப்படி ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்க, இது ஒரு சரியான என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. கண்டிப்பாக அதிமுக காரங்க ஒன்று கோர்ட்டுக்கு போனால் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போவாங்க, இல்லைனா அபராதம் வாங்கி அபராதம் கட்டுவாங்க. அவங்க പിന്നാണதான் சரித்திரமே கிடையாது. കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കൂലിയുമില്ല എന്ന് കോടതി. வாண்டடா வந்து ட்ரோல் கண்டென்ட்டா சிக்கி பயங்கரமா கண்டென்ட் கொடுத்து சிரிக்க வைக்கிறாங்க மக்களே. சீரியஸா பண்றதா நினைச்சு இவங்க எல்லாம் சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுல இன்னொருத்தருக்கு ஒரு ஊம குத்து விழுந்திருக்கு. யாருக்கு தெரியுமா? புரோக்கர் சவுக்கு சங்கருக்கு. இங்க பாருங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கு. இப்போ அதெல்லாம் நீக்கணுமாங்க சார்? ரிமூவ் பண்ணுமா? 13/8க்குள்ள ரிமூவ் பண்ணணும். ஆமா, கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். உச்சநீதிமன்றத்திலையும் ஒன்றும் ரிலீஃப் கிடைக்காது. உச்சநீதிமன்றம் இவர்கள் இதை எடுத்துக்கொண்டு சென்றால் கூட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றுங்கன்னு தானே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் என்று எப்படி பெயர் வைப்பீர்கள்? எனக்கு இங்கே திமுகவுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் இந்த அளவுக்கு அறிவு குறைந்து போய்விட்டார்கள் என்று உள்ளபடியே எனக்கு இல்ல சார், வருத்தமாக அவங்களுக்கு இருக்கிறது. தெரியாத விவரம் இல்ல சார். எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா லீகல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. அது ஒரு மாயைன்றதெல்லாம் தொடர்ந்து நிரூபணமாகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஏடிஎம்கே லீகல் விங் தான் ஸ்ட்ராங் நிரூபிச்சிட்டாங்களா? உங்களுடன் ஸ்டாலின் என்று எப்படி பெயர் வைப்பீர்கள்? உங்களுடன் ஸ்டாலின் எப்படி பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. உங்களுடன் ஸ்டாலின் தான் நாங்கள் பேர் வைப்போம். கஞ்சா சங்கர் அவர்களே. ஏதோ நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு எப்படியா வந்துருச்சுன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் வந்து ஸ்டாலின்ற பேரை யூஸ் பண்ணுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்தீங்களா அதிமுகவுடைய லீகல் விங் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, பவர்ஃபுல்லான லீகல் விங், ஜெயிச்சிட்டோம் பாருங்க அப்படின்னு. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனதுமே பாருங்க, அங்கே 10 லட்சமா 20 லட்சமான்னு கேட்ட இடத்துல போய் மண்டி இட்டுட்டு வந்திருக்காங்க. புரோக்கர் சங்கர் எப்படி இருக்காரோ தெரியலையே. இப்போ ரொம்ப வேதனையாக வெக்கமாக இருக்குமே. உங்களோட ஸ்டாலின் பேரை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அப்படிதான் யூஸ் பண்ணுவா. அடுத்த செய்தியை பாருங்க. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபா அபராதம் விதிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். ஏற்கனவே 2 தடவை அவகாசம் கொடுத்ததுக்கு அப்புறமும் மனு தாக்கல் செய்யாமல் இருக்கிறது சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள்லயே பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நல்ல நாளுங்க. பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் செருப்படி வாங்கிக்கிட்டே இருக்கியடா. சிவி சண்முகத்துக்கு ஒரு 10 லட்சம் அபராதம் போட்ட மாதிரி இங்கே அமலாக்கத்துறைக்கும் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் போட்டுருந்துருக்கலாம். நல்லா இருந்திருக்கும்ல. சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டு சிவனேன்னு கிடந்தவனை சீண்டி விட்டாய் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா பக்கம் பாருங்க நம்ம பாட்டுக்கு சும்மா போயிட்டு இருக்கோம். வந்து சீண்டி விட்டு அவங்களே செருப்படி வாங்கிட்டு போயிடுறாங்க. தேவையா இதெல்லாம்? அடுத்ததான் என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கான செய்தி. நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகவுமே ஒரு நல்ல ஒரு செய்தி. 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி இதே இரட்டை இலக்க வளர்ச்சி எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 2011 ஆண்டுக்குள்ளே இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் அவர்களுடைய ஆட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை நம்ம தொட்டிருக்கோங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக போட்டிருக்கிற ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 2030 ஆண்டுக்குள் $1 trillion பொருளாதாரம் என்ற போது பலரது புருவமும் உயர்ந்தது. இது மிக உயர்ந்த இலக்கு, எப்படி சாத்தியமாகும் என்றார்கள். இதே வேகத்தில் போனாக்க எதுவும் சாத்தியம் அப்படின்றது இப்போது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்கள் போட்டிருக்காருங்க. கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது 6 வருஷம் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி, ஒரு 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, இந்த 10 ஆண்டுகளில் பொருளாதாரம் அவ்வளோ சீரழிவை சந்திச்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக திட்டமிட்டு உழைச்சதன் விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இரட்டை இலக்க தொட்டிருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அந்த பொருளாதார சீரழிவை மீட்டெடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கார் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். கூப்பில் இருந்துட்டாங்க திமுகன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த 10 ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை சீரழிச்சு எல்லாத்தையுமே நாசமாக்கி தமிழ்நாட்டை தான் கூப்பில் இருக்க வச்சிருக்காங்க அதிமுகவுடைய ஆட்சி. முதலாவதாக பொருளாதாரம், வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டுவது முதல் இலக்கு. இதனை நாம் சாதித்து விட்டால்
நமது பொருளாதாரம் ரூபாய் 35 லட்சம் கோடியை தாண்டும். இதன் விளைவாக தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 4 லட்சத்திற்கு மேலாக உயரும். அந்த நிலையை நம்மால் நிச்சயம் எட்ட முடியும். நம்ம முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கார். இது எப்போ சொல்லியிருக்காருன்னா 2021 வருஷம் மார்ச் 7ஆம் தேதி திருச்சியில் சிறகனூர் அப்படின்ற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சொன்னதை அப்படியே இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்காருங்க. 2026ஆம் ஆண்டுலேயும் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியே 2030ஆம் ஆண்டுக்குள்ளே $1 trillion எக்கனாமியை நம்ம வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சங்கிகளும் அடிமைகளும் அவர்களுடைய அடிமைகளும் தாவேக்கா நாம் தமிழர் சோம்பிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கே கதறுன்னு கதறாங்க. அவனுங்களால இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. என்னது இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியா? இன்னங்க இது கோர்ட்டில் இப்படி 10 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க சிவி சண்முகத்துக்கு, இன்னங்க இங்கே ஈடிக்கு வந்து 30,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுன்னு அழுறானுங்க. இந்த கதறல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். நம்ம முதலமைச்சர் அவர்கள் எப்பவுமே வளர்ச்சியை நோக்கி தான் அவர் வந்து சென்று கொண்டே இருப்பார். நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வளர்ச்சின்னு தான் எல்லா திட்டங்களையும் பிளான் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதோடைய ரிசல்ட்டாக தான் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த அயராத உழைப்பின் காரணமாக தான் திமுக மேலே மக்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. இவனுக்கு என்ன அவதூறு பரப்புனாலும் திமுகன்ற ஆலமரத்தை எவனாலையும் அசைச்சும் பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. அணில்களே, சோம்பிகளே, சங்கிகளே, நீங்கள் திமுகவுக்கு எவ்வளோதான் குழி வெட்டிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் தான் அந்த குழிக்குள்ளே போய் விழ போகிறீங்க. திமுக என்றைக்குமே அசைக்க முடியாத ஆலமரமாக தான் திகழும், வேரூன்றி ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் எந்த ரூபத்தில் திமுகவை அழிக்கணும்னு சொல்லி வந்தாலும் அது நடக்கவே நடக்காது. அது நாங்கள் பெரியார், அம்பேத்கர், அது மாதிரி அண்ணாவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சமூக நீதி கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கைகள்னு சொல்லிட்டு தாவேக்கா மாதிரியே அப்படியே வந்து திமுகவுடைய கொள்கைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு கட்சியை நீங்கள் கொண்டு வந்து இறக்கினாலும் உங்களுடைய பருப்பு இங்கே வேகவே வேகாது. நம்ம மாநிலத்துடைய உரிமைகளை மீட்டெடுத்து நம் மாநிலத்துடைய உரிமைகளை காப்பதிலும் நம் முதலமைச்சர் அவர்கள் சிறந்து விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிக்காக எப்படி உழைக்கணும், வளர்ச்சி எப்படி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்துலையுமே நம்ம முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமே அவர் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இன்னைக்கு ஏதோ வகையில் வந்து ஒரு மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நம்ம தமிழ்நாடு வந்து இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக அடிமைகளுக்கு செருப்படி விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு நிம்மதிங்க இன்னைக்கு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.